தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தோட வருஷம் துவங்குறதுமா. சரி. இருக்கிற யோகங்கள் ரொம்ப டாப்பான யோகமா தர்ம கர்மாதிபதி யோகத்தை தானே பேசுகிறோம். ம். தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன், ரெண்டு பேருடைய சங்கமம் ம். தனுசு ராசியில் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. அது எஜுகேஷனாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் வளர்ச்சி தான். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பல பேர் வேலை மாறுவாங்க இப்போது. ம். சரிங்களா? அந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஃபாரின் போகிற யோகம் உண்டு. திருமணம் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ம். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில் வசதிகள் எல்லாம் இருக்க போகுது. ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தனியார் துறையில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல பட்டங்கள் கிடைப்பது, எதிர்பார்க்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போது இது ரொம்ப அற்புதமான வருஷம் தான். அப்போ இந்த வருஷத்தில் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ள கோவில், மாரியம்மன் கோவில் மாதிரி ஒரு கோவிலில் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஜலம் வெளியே வரும் இல்லையா, அந்த அபிஷேக ஜலத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து இவர்கள் சிறிதளவு பருகி மேலே தலையில் தெளிச்சுன்னு வந்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும்.